ஒரு பழைய பாட்டொன்று இருக்குது. ஒன்றுமே புரியலை உலகத்தில் என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது என்று சொல்லி ஒரு பழைய பாட்டு. 1961ஆம் ஆண்டில் வெளிவந்த பாட்டு. ஜேபி சந்திரபாபு பாடின பாட்டு. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்றே தெரியலை, ஒரே மர்மமாக இருக்குன்னு சொல்லி நெச்சு போட்டு இந்த பாட்டை எழுதியிருப்பின போல நடக்குது. ஆனால் இந்த பாட்டு 1961ஆம் ஆண்டு அந்த காலத்துக்கு பொருந்துதோ இல்லையோங்களுக்கு தெரியாது. நாங்கள் அப்போ புறக்கையில் இந்த காலத்துக்கு 2026ஆம் ஆண்டுக்கு பயங்கரமாக பொருந்துது. இந்த பாட்டை விட ஒரு பொருத்தமான பாட்டு இப்போ கிடையவே கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்த்தா ஒன்றுமே விளங்குதில்லை. இன்றைக்கு இந்த காணொலியில் நான் சொல்ல போகிற கதையை கேட்டிங்கன்னு சொன்னால் முழுமையாக கேட்டுட்டு கடைசியில் நீங்களும் இதே பாட்டைத்தான் பாட போகிறீங்கள், ஒன்றுமே புரியலைன்னு சொல்லி. என்ன கதை என்று சொன்னால், ஒரே ஒரு நபர், அந்த நபர் இன்றைக்கு உயிரோடையே இல்லை. அவர் 2019ஆம் ஆண்டிலே இறந்துட்டார். ஆனால் அவரை பற்றி தான் உலகம் முழுக்க எல்லா ஊடகங்களையும் அவருடைய பேர் தான் திரும்ப 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 அடிபடுது. அவர் இறந்தாலும் கூட அவருடைய பேர் ஒரு அணுகுண்டு மாதிரி இப்போ வெடிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லலாம். எல்லா அரசியலையும், பிரித்தானிய அரசியலாக இருக்கலாம், அமெரிக்க அரசியலாக இருக்கலாம், எல்லா இடம் ஒரு அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி வெடிச்சு கொண்டிருக்குது. குறிப்பிட்ட அந்த நபருடைய பேர் அவர்தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். என்ன ஏது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசிரியர், ஒரு பாடசாலையில் கணிதம் படிப்பிக்கிற கணித ஆசிரியர், நியூயார்க் நகரத்தின், அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய டால்டன் என்று சொல்லப்படுற ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியர் போறார், வாரார், படிப்பிக்கிறார், வாரார். அவருக்கு மாச சம்பளம் பெறுது, சராசரியாக இருக்கிறார். அப்படி இருந்த ஒரு ஆள் திடீரென்று ஃபினான்சியராக மாறார். ஆசிரியர் வேலை எங்கே இருக்குது, ஃபினான்சியர் வேலை எங்கே இருக்குது, திடீரென்று ஃபினான்சியராக மாறுறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், நியூயார்க் நகரத்தில் வால் ஸ்ட்ரீட் என்று சொல்லி ஒரு தெரு ஒன்று இருக்குது. அந்த வால் ஸ்ட்ரீட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பேங்குகளும் பெரிய பெரிய கம்பெனிகளுடைய ஹெட் ஆஃபீஸும் என்று சொல்லி, அதாவது உலகத்தினுடைய வர்த்தக மையம், உலகத்துக்கான வர்த்தகம் தீர்மானிக்கப்படுற இடம்தான் அந்த வால் ஸ்ட்ரீட் என்று சொல்றது. அந்த வால் ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கீழே தடக்கி விழுகிறதா இருந்தாலும் பெரிய பெரிய கோடீஸ்வரர் மேலாம் தடக்கி விழணும், பெரிய பெரிய பில்லியனர் மேலே தான் தடக்கி விழணும். ஏன்னு சொன்னால் அங்கே உலாவிக்கொண்டு திரிகிற எல்லாருமே பெரிய பெரிய பில்லியனர்கள் தான். அங்கே அவர் போகிறார், பில்லியனர் ஆக்களோட பழகிறார், அவர்களோட நல்ல நண்பராகிறார், இவரும் பில்லியனர் ஆவாரார். அதப்படி ஆசிரியராக இருந்தவர் திடீரென்று எப்படி இவ்வளோ காசுகள் சேர்க்கிறார். நியூயார்க்கில் பெரிய பங்களா வாங்குறார், ஃப்ளோரிடாவில் பெரிய பங்களா வாங்குறார். இப்படியே எல்லா இடம் பங்களாக்களும் சொத்துக்களுமா வாங்கி குவிச்சு கொண்டே இருக்கிறார். ஒருத்தருக்குமே விளங்குதில்லை இவர் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரராக வந்தவர் திடீரென்று சொல்லி. அப்படி வந்தது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் வாங்கி கலைச்சிருப்பார் போலடகு, அது அவருக்கு போரிங்காக இருந்திருக்கும் போலடகு. அதனால் என்ன செய்கிறார், ஒரு தீவே வாங்குறார். கரீபியன் கடலில் இருக்கக்கூடிய ஒரு தனி தீவு, 78 ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு தனி தீவோட வாங்கி தன்னுடைய சொந்த பேர்ல வாங்குறார். அப்ப தீவு வாங்குற அளவுக்கு ஒரு மனுஷன் மலமலண்டு வளர முடியும் என்று சொன்னா நேர்மையான முறையில் செய்யலாமா? இதுக்கு பின்னால் உண்மையான உழைப்பு இருக்குமா? இல்லை, வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாலே என்னமோ இருக்குது. நான் சொன்னது தானே, என்னமோ நடக்குது, ஒன்றுமே விளங்கலை என்று சொல்லி. இதுதான் அவர் எப்படி அவ்வளோ பெரிய பணக்காரராக குறுகின காலத்தில் வந்தவர்ன்றது அந்த காலத்தில் இருக்கிற ஒருத்தருக்குமே விளங்கலைண்டா கூட பரவாயில்லை. ஏனண்டா இப்போ இருக்கிற மாதிரி நவீன தொலைத்தொடர்பு வசதிகளோ தொடர்பாடலோ எதுவுமே இல்லைத்தானே. அப்போ ஒரு மர்மம் என்று சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூட அது மர்மமாக தான் இருக்குது. இப்போ கூட யாரை கேட்டாலும் அது தெரியாதுன்னு சொல்லிதான் எப்படி திடீரென்று பணக்காரராக வந்தவர் என்று சொல்லி. பணக்காரராக வந்தது மட்டும் இல்லாமல் தனியாக தீவு வாங்கினது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்லியனர்களோட, அது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம், மற்ற பெரிய பெரிய பில்லியனரோட நல்ல நண்பராக நெருங்கி பழகிறார். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய பிரபலமான ஆக்கள், விவிஐபிக்கள், ஜனாதிபதிமார், இந்த மாதிரி எல்லாரோடையும் அமெரிக்காவில் மட்டுமில்லை உலகம் முழுக்க நிறைய முக்கியமான ஆக்களோட பழகிறார். அதோட அடுத்த கட்ட நோக்கி நகர்றார். என்னென்னு சொன்னால் அவர்களுடைய சொத்துக்கள் இருக்குதானே. இப்போ ஒரு பெரிய பில்லியனர் என்று சொன்னால் அவருடைய சொத்துக்களை சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அவரால் பராமரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பிடிக்கிறதுக்கு, இப்போ ஒரு இடத்துல நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று சொன்னால் இந்த இடத்துல கொண்ட காசை கொட்டினா நிறைய காசை அள்ளலாம்ன்றது அந்த பில்லியனருக்கு அதை கவனித்து கொண்டுக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ இவர் போயிட்டு ஐடியா கொடுக்குறாரு, இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கோ, இங்கே கொண்ட காசை போடுங்கோ, இந்த சொத்தை வாங்குங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான ஐடியாக்களை கொடுத்து பெரிய பெரிய பில்லியனர்களுடைய காசை இவரே மேனேஜ் பண்ணுறார்.
இதை விட வேறு என்ன வேணும்? அவர்கிட்ட வந்து காசாக கொட்டுது. அதோட நிப்பாட்டி இருந்தால் பரவாயில்லை. ஒரு ஆசிரியராக இருந்தவர் தன்னுடைய உழைப்பால் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் பரவாயில்லை. அதுக்கு பிறகுதான் இவர் நிறைய தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தில் வந்து யாருமே நெச்சு பார்க்க முடியாத, யாருமே கற்பனை செய்து பார்க்க முடியாத பெரிய பெரிய தவறுகளை வந்து இவர் செய்கிறார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ன செய்கிறார்னு சொன்னால், ஒரு தீவொண்டு வாங்கி விட்டுக்காரு தானே, அந்த தீவில் வந்து பெரிய பங்களாவை கட்டி போட்டு வெளியில் இருந்து பொம்பளை பிள்ளைகளை வந்து, அதாவது 18 வயதுக்கு குறைந்த பொம்பளை பிள்ளைகளை அங்கே கூட்டிக் கொண்டு போகிறார். அது காசை கொடுத்தோ வலுக்கட்டாயமாகவோ ஏதோ ஒரு வகையில் நிறைய பொம்பளை பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போயிட்டு அங்கே மசாஜ் என்று சொல்லி, மசாஜ் சென்டர் வைக்கிறேன்னு சொல்லி வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி, நீங்கள் ஊகிக்க முடியும் அது என்னென்னு சொல்லி, வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி கிட்டத்தட்ட அந்த சீரழிக்கிற மாதிரி இப்படியான வேலைகளில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பார்ட்டி வைக்கிறது. ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட பார்ட்டி வைப்பாராம். பார்ட்டியில் கலந்து விடுறார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி பெரிய பெரிய வர்த்தகர்கள், பெரிய பணக்காரர்கள், செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டு ஒரே பார்ட்டி தான். அந்த பார்ட்டி அதுக்கு பிறகு அங்கே கூட்டிக் கொண்டு போன பொம்பளை பிள்ளைகள் இந்த மாதிரியான ஒரு வேலையில் வந்து தொடர்ச்சியாக ஈடுபடுறார். பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாரையும் வந்து அந்த பார்ட்டியில் வந்து கலந்து கொள்ள வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் பண்ணப்படுது. அதாவது ஃபோட்டோக்கள் எடுக்கிறது, அவர்களுடைய விவரங்களை பதிகிறது என்று சொல்லி ஒரு வகையில் ஆவணங்களையும் சேகரித்து கொண்டு வரார், எவிடன்ஸுகளை வந்து சேகரித்து கொண்டு வரார். இதுக்கு பின்னால் ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இந்த வேலையை அவர் ஏன் பார்த்தார்? இவர்கிட்ட தான் ஏற்கனவே நிறைய காசு இருக்கு, பெரிய பெரிய பணக்காரர்களோட தொடர்பு இருக்குது. பிறகு அப்படி இருக்கும்போது அந்த பணக்காரர்களை வந்து சும்மா பாட்டி வச்சு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அந்த சிக்க வைக்கணுமென்றதுக்காக அவர்களை வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஏதோ ஒரு பொறிக்குள்ள வந்து மாற்றணுமென்றதுக்காக வேணுமென்றே இப்படியான செயல்களை செய்தாரான்னு சொல்லி ஏன் சொல்லுங்க. அப்போ 18 வயதுக்கு குறைந்த பொம்பளை பிள்ளைகளோட வந்து இந்த மாதிரி நடந்து கொண்டா அது சட்டப்படி உலகத்தில் சகல நாடுகளையும் குற்றம், தப்பவே முடியாது, மீளவே முடியாது. எனவே அப்படியான பொறிக்குள்ள வந்து வேணுமென்றே மாட்டி விட்டது ஏன் என்ற கேள்வி, அந்த கேள்வி இந்த வரைக்கும் மர்மமாக இருக்குது. அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அதில் தான் இங்கிருந்து லண்டன்ல இருந்து போயிட்டு இளவரசர் ஆண்ட்ரூ, இளவரசராக இருந்த ஆண்ட்ரூ தான் சொல்லணும், இப்போ அவர் இளவரசர் இல்லை, குயின் எலிசபெத் அவர்களுடைய மகனே போய் இதில் சிக்கிப்பட்டு நிறைய பிரச்சனைப்பட்டு அது அந்த கதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே வேறொரு காணொலியில் பார்த்துருக்கிறோம். எனவே இன்றைக்கு வந்து அவர் தன்னுடைய அந்த அரசர் என்ற ஒரு பதவியையும் இழந்து அந்த அதற்குரிய செல்வாக்குகளையும் இழந்து சகல சலுகைகளையும் இழந்து பிரித்தானியாவில் ஒரு சாதாரண மனிதனாக நிற்கிறார் இன்றைக்கு ஆண்ட்ரூ. அது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பணக்காரர்கள், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து நித்திரையே போயிட்டுது, அவர்களுக்கு உறக்கமே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து விட்டுருக்குது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட அந்த தீவில், எப்ஸ்டீனுடைய அந்த தீவில் வந்து நடந்த சம்பவங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிக்குது. ஏற்கனவே கட்டங்கட்டமாக ஒவ்வொரு தகவல்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள் என்று சொல்லி கட்டங்கட்டமாக வெளிவர ஆரம்பித்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ஆவணம் ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் வந்து 30 லட்சம் பக்கங்கள், 30 லட்சம் பக்கங்கள், 1,80,000க்கும் அதிகமான போட்டோக்கள், பல்லாயிரக்கணக்கான வீடியோக்கள் என்று சொல்லி நிறைய தரவுகளோட 30 லட்சம் பக்கங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ் வெளியிடப்படுது. ஒவ்வொரு பேச்சா தட்டி பார்த்தா அதில் பில் கிளின்டன்ல இருந்து, டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து பெரிய பெரிய ஆக்களோட பேர்கள் எல்லாம் இருக்குது. அவர்கள் இந்த மின்னஞ்சல்கள், அவர் அந்த ஜெஃப்ரியோட கதைச்ச விஷயங்கள், அந்த தீவுக்கு போன விஷயங்கள், போட்டோக்கள், வீடியோக்கள் என்று சொல்லி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ வெளியிடப்பட்டது. அதனால தான் இன்றைக்கு உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியில் சிக்கிப்பட்டு போயிருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மொத்தம் 60 லட்சம் பக்கங்களாம் அந்த ஆவணம். மொத்த ஆவணத்தில் வந்து 60 லட்சம் பக்கங்களாம். இப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது வெறும் 30 லட்சம் மட்டும்தான். அப்போ மிச்சம் 30 லட்சம் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேரெல்லாம் போட முடியாதானே, அவர்களுடைய ஃபோட்டோக்கள் வந்து போட முடியாதானே, அதெல்லாம் இப்போ பிளர் பண்ணி அந்த பேர்களை வந்து மறைச்சு எல்லாம் எடிட் பண்ணி தான் வெளியிடப்படுது. இந்த மிச்சம் 30 லட்சத்துக்குள்ளே என்ன இருக்குது, யார் யாருடைய பேரெல்லாம் இருக்குது, அதில் என்னென்ன மர்மங்கள் எல்லாம் புதஞ்சு இருக்குது, எப்போ அதை அமெரிக்க அரசாங்கம் வெளியிடும்ன்றது அடுத்த பெரிய மர்மம் இருக்குது. இதுதான் மர்மமாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்குது. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இவர் வந்து சிறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தவர். சிறைக்குள்ள வந்து இவர் உயிரிழந்து காணப்படுறார். காலம் வெட்டி பார்த்தா ஆள் போய் செத்து போய் கிடக்கிறார். ஏனென்று பார்த்தா அவர்கிட்ட கழுத்து பகுதியில் காயம் இருந்திருக்குது. தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் இன்னும் ஒரு கதை ஒன்று இருக்குது. அது தற்கொலை அல்ல. அவர்கிட்ட இருந்து வேற சில விஷயங்களை மறைக்கிறதுக்கு, ரகசியங்களை மறைக்கிறதுக்கு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி
சொல்லியும் ஒரு பக்கத்தால் கதை ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. சரி, இது மட்டும்தான் மர்மமா? இல்லை. 2008ஆம் ஆண்டு முதல் முறையாக இவருக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கப்படுது. ஒரு 14 வயது பொம்பளை பிள்ளை ஒன்று பெற்றோரை கூட்டிக் கொண்டு வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது. போலீஸ் விசாரித்து பார்க்குது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கதையாக வெளியில் வந்தோண்டு இருக்குது. அந்த முதலாவது பொம்பளை பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிறகு, முறைப்பாடு கொடுத்தா பிறகு, அதுக்கு பிறகு இன்னும் நிறைய பெண்கள் தாங்கள் சின்ன வயசில் இருக்கக்குள்ள இவரால் பாதிக்கப்பட்ட நாங்கள், எங்களை வந்து வலுக்கட்டாயமாக அந்த தீவுக்கு கூட்டிக் கொண்டு போனவர் என்று சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட். அதை விசாரித்த போலீஸுக்கு வந்து தலை சுத்த வலிக்கிட்டு தான் இவ்வளவு ஆவணங்களான்னு சொல்லி. சரி என்று அன்றைக்கு போலீஸை வந்து சுதந்திரமாக விட்டிருந்தா அன்றைக்கே போலீஸ் நடவடிக்கை எடுத்து இவருக்கு பெரிய ஒரு தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா அந்த மாநிலத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சட்டவாளர் இருப்பார் தானே, அவர் வந்து போலீஸை வந்து சுதந்திரமாக செயல்பட விடலையாம். அப்ப 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அது ஏனென்றது அடுத்த மர்மம். அதுக்கு பிறகு வந்து இவருக்கு 18 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்படுது. அந்த 18 மாத சிறை தண்டனையும் வந்து சும்மா அந்த மயிலிறகால வருடுற மாதிரி, அதாவது 13 மாசங்கள் வந்து இவர் வேலைக்கு போகலாம், சிறையை விட்டு வெளியில போகலாம், பிசினஸ் செய்யலாம், என்னவும் செய்யலாம், நல்லபடியாக பகல் முழுக்க சுற்றி திரிஞ்சு ஓடி இரவுக்கு மட்டும் ஜெயிலுக்கு வந்தா சரி என்று சொல்லி அப்படியான சிறப்பு சலுகைகளோட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டு தான் அவர் வந்து சிறையில் அடைக்கப்படுறார். உலக வரலாற்றில் இப்படி ஒரு குற்றவாளிக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சதே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன் அந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் இவ்வளவு சலுகைகள்? அந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டே வந்தது. அது அடுத்த மர்மம். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? இதெல்லாம் வந்து போக போகத்தான் எங்களுக்கு தெரிய வரும். ஒருவேளை தெரியாம கூட போகலாம், சிலவள அந்த தகவல்கள் வெளியில வராம கூட போகலாம். எனவே காத்திருந்து பார்ப்போம். அந்த மிச்சம் 30 லட்சம் பக்கங்களும் வந்து எப்ப வெளியிடப்படும் என்றுதான் இப்ப உலகத்துல வந்து எல்லோருமே ஆர்வத்தோடையும் பதற்றத்தோடையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எனவே காத்திருந்து பார்ப்போம். இப்ப சொல்லுங்க, ஜேபி சந்திரபாபுவினுடைய அந்த பாட்டு இப்ப பொருந்தது தானே? இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.